வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். 108 திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கத்திற்கே மூத்தவர் ஆதி வெள்ளரை என்று அழைக்கப்படும் திருவள்ளரை பெருமாள் கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1300 ஆண்டுகளுக்கு மேலான பழமையும் பல மர்மங்களும் நிறைந்த இந்த அற்புத திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலை கட்டினவர் சிபி சக்கரவர்த்தி. அவர் வடநாட்டில் இருந்து 3700 அந்தணர்களை இங்கே அழைச்சிட்டு வந்தார். ஆனால் வரும் வழியிலேயே ஒருவர் இறந்துவிட எண்ணிக்கை 3699 குறைந்தது. வருத்தப்பட்ட மன்னருக்கு முன்னால் பெருமாளை ஒரு அந்தணராக வந்து நின்று நானும் உங்களில் ஒருவன் என்று கூறி எண்ணிக்கையை நிறைவு செய்தார். இன்றும் இங்கே பெருமாளுக்கு ஒரு பங்கு இருக்கு. இந்த திருவள்ளரை பெருமாள் கோவிலில் ஒரு அதிசயம் இருக்கு. வருஷத்துல 6 மாசம் ஒரு வாசல் வழியாகவும் அடுத்த 6 மாசம் இன்னொரு வாசல் வழியாகவும் நாம உள்ளே செல்ல வேண்டும். தை மாசத்திலிருந்து ஆனி மாசம் வரைக்கும் உத்தராயண வாசல், ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தட்சிணாயன வாசல். இது நம்ம வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை உணர்த்துது. பல்லவர் கால கட்டிடக்கலைக்கு சான்றாக இங்கே ஒரு ஸ்வஸ்திக் வடிவ கிணறு இருக்கு. இதை மார்பிடுகு பெருங்கிணறு என்று அழைப்பார்கள். 4 திசைகளிலிருந்தும் ஆட்கள் இறங்கலாம். ஆனால் ஒருவர் இறங்குவது இன்னொருவருக்கு தெரியாது. அது அந்த காலத்து என்ஜினியரிங் அதிசயம். திருவெள்ளரை தேர் திருவிழா மிகவும் பிரபலம். ஊர் மக்கள் ஜாதி மத பேதமின்றி ஒன்று கூடி வடம் பிடித்து தேர் இழுப்பாங்க. வெள்ளரை தேர் கல்லறை போகாது என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது இந்த தேரை பார்த்தால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீரங்கத்தை போலவே இங்கேயுமே தாயாருக்கே முதல் மரியாதை. பெருமாள் இங்கே தாயாருக்கு பின்னாடியே வருவார். குடும்ப ஒற்றுமைக்கு இந்த தலம் மிகச் சிறந்தது. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த தலத்திற்கு ஒரு முறையாவது வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.